அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகின்றேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 2 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அதாவது 10 மற்றும் 11வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த 2 பாடல்களுமே ஒரே பொருளைத்தான் கூறுகின்றன. என்ன என்ற விளக்கத்தை பார்ப்போம். முதலில் பாடல் வரிகள். செறிவதில் மனத்தேன் காசிலே ஆசை செய்திலேன், இந்த நாள் அன்றி அறிவதில்லாத சிறு பருவத்தும் அடுத்தவர் கொடுத்த காசு அவர் மேல் எறிவதும் மேட்டில் எரிந்ததும் எனக்குள் இருக்கின்ற நீ அறிந்ததுவே. பிரிவது இல்லா நின் அருட்பெரும் பொருளை பெற்றனன் பேசுவது என்னே. இது 10வது பாடல். 11வது பாடல். பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை, நான் படைத்த அப்பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய். குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகளேன், கொடுக்கின்றேன் பிறர்க்கே, கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வது என்னே. அப்படின்னு இந்த 10 மற்றும் 11வது பாடல். இதுக்கு 10வது பாடலுக்கு விளக்கம். எந்தை பெருமானே, அடக்கம் இல்லாத மனமுடையவனாயினும் காசு பணத்திலே இந்த நாளில் ஆசை கொண்டேன் இல்லை. இந்த நாளிலே அன்றி தெளிவு அறிவு இல்லா சிறு பிள்ளை பருவத்திலும் எனக்கு அடுத்தவர் கொடுத்த காசுகளை அவர் மேல் எறிவதும் அன்றி பலர்கான மேட்டின் மேல் எறிவதும் யான் செய்ததை எனக்குள் ஒருவனாக உறைந்த நீ நன்கு அறிவாய். என்றும் நீங்குதல் இல்லாத நினது திரு அருளாகிய செல்வத்தை பெற்றுள்ளேன், ஆதலால் இனி யான் பெறலாவது யாதாம். அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அடுத்து 11வது பாடலுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்னா, எனக்கு பணத்தின் மீது சிறிதளவும் ஆசை இல்லை. நான் பெற்ற அல்லது பிறர் கொடுத்த பணத்தை பலமுறை கிணறுகளிலும் குளங்களிலும் நீர் தொட்டிகளிலும் வீசி எறிந்தேன். உண்மையான செல்வத்தை, அதாவது அருளை அளிப்பவர் நீரே. நீர் கொடுப்பதை நான் வீணாக்க மாட்டேன், மாறாக அதை மற்றவர்களுடன் மனம் உவந்து பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு இந்த 2 பாடல்கள் மூலமாக சொல்கிறாங்க. இதிலிருந்து இந்த பாடல் சொல்லக்கூடிய அந்த திரண்ட கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, திருவருள் பேற்றினால் காசாசை இல்லாத உயர்ந்த நிலை அவருக்கு கிடைச்சதை சொல்கிறாங்க. அதே சமயத்தில் திருவருள் செல்வத்தை பெற்றுவிட்டதுனால மற்ற செல்வங்களினால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மேலும் அவர் பெற்ற இந்த திருவருள் செல்வம் மற்றவர்களுக்கு கொடுக்க குறையாமல் அப்படியே கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ அருமையாக சொல்கிறவங்க பணத்தை என்ன சொல்கிறாங்க, பிறர் எனக்கு கொடுத்த பணமாக இருக்கட்டும், அல்லது நான் உழைப்பால் பெற்ற பணமாக இருந்தாலும் அதையெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலே எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் பாடலில் என்ன சொல்கிறாங்க, மற்றவர்கள் கொடுத்த காசு மேலே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அதையெல்லாம் என்ன பண்ணுறேன், அவர் மேலே எரிஞ்சேன், மேட்டின் மேல் எரிந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரிவில்லாத உணர்வு அருள் பெரும் பொருளை பெற்றுக்கொண்டேன்னு 10வது பாடலில் சொல்கிறாங்க. 11வது பாடலில் நான் பெற்ற அந்த அருளை எல்லோருக்கும் கொடுக்குறேன், கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வது என்னே. எல்லாருக்கும் கொடுத்தேன், கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை பெற்றனன் அருளை கண்டனன் இனி சொல்வது என்ன அப்படின்றாங்க.
இங்கேயும் வந்து அந்த பெற்ற அருளை வந்து எல்லோருக்கும் நான் கொடுக்குறேன், அது குறைவு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு வந்து நம்ம சான்றாம் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில், அதாவது புதுவை வேலு முதலியாருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. எப்போனா 15/2/1859 வருஷம். இது வந்து திருமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கடிதங்களுக்கு பேர் முதல் திருமுகத்துக்கு அவங்க பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னா, இந்த நாய்க்கு பணம் என்ன செய்ய அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடிதத்தில் வந்து அவங்க வந்து பர்சனலாக இது கடிதம் வந்து அவர் நிறைய கடிதங்கள் எழுதுகிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து கடிதம் மூலமாக தானே அதாவது அவங்களுடைய விஷயங்களை பரிமாறிக்கொள்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு எழுதின கடிதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாங்களும் இரவும் பகலும் நமது ஆண்டவனை இடைவிடாமல் சிந்தித்து கொண்டு சாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று தங்களையும் பிரார்த்திக்கிறேன். யாரை சொல்கிறாங்க? இந்த புதுவை வேலு முதலியார்கிட்ட சொல்கிறாங்க. நம்மை பெற்ற தாயை பார்க்கிலும் அனந்த கோடி பங்கு நம்மிடத்தில் தயவுள்ளவன் நமது ஆண்டவன். ஆதலால் நமக்கு ஒரு காலத்திலும் குறைவு நேரிடாது, இது சத்தியம். ஆனால் நாம் நம்பிக்கை தவறாது இருக்க வேண்டும். பாருங்க, நம்பிக்கையை வலியுறுத்துறாங்க. இந்த தாயை விட தயவுடையவன், அனந்த கோடி பங்கு நம்மிடத்தில் தயவுள்ளவன் நமது ஆண்டவன்றாங்க. யாரு? தாயை பார்க்கிலும் அனந்த கோடி பங்கு. ஆதலால் நமக்கு ஒரு காலத்திலும் குறைவு நேரிடாது, இது சத்தியம் அப்படின்னு சொன்னவங்க இங்கே அடுத்து சொல்கிறாங்க, ஐயோ நானோ புத்தி தெரிந்த நாள் தொடங்கி இது பரியந்தமும் இந்த பிண உடம்பும் இதற்கு கொடுக்கின்ற பிண்ட துண்டங்களும் பெரும் சுமையாய் இருக்கின்றதே. ஐயோ, இது என்றைக்கு தொலையும் என்று எண்ணி எண்ணி இளைத்து துன்பப்படுகின்றவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட இந்த நாய்க்கு பணம் என்ன செய்ய? என்னை குறித்து தாங்கள் பண விஷயத்தில் பிரயாசை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாங்கள் வேறு விதத்திலும் செலவுக்கு இடம் பார்க்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளவு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பிண்ட உடம்பு வந்து பெரும் சுமையாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நேரம் தவறாமல் உணவு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து இது வந்து ஒரு பெரும் சுமை அப்படின்றாங்க. அதோடு சொல்கிறாங்க, இது என்றைக்கு தொலையும் என்று எண்ணி எண்ணி இளைத்து துன்பப்படுகின்றவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட இந்த நாய்க்கு பணம் என்ன செய்ய அப்படின்னு வள்ளல் பெருமான் இந்த பணம், இந்த உணவு, இதுக்கு மேலெல்லாம் இச்சை சிறிதும் இல்லாதவராக இருந்திருக்காங்கன்றது இந்த கடிதங்கள் மூலமாக தெரிய வருது. சரி, இப்படி இருந்தவங்க அருமையாக இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது இந்த 11வது பாடலில் சொல்கிறது மாதிரி, எல்லாமும் செய்யவல்ல தனித்தலைவர் பொதுவில் இருந்து நடம்புரிகின்ற அருட்பெரும் ஜோதியினார் நல்லாய் நன்னாட்டார்கள் எல்லாரும் அறிய நன்னி என்னை மனம் புரிந்தார் புண்ணியனார். அதனால் இல்லாமை எனக்கில்லை, எல்லாருக்கும் தருவேன், என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேன் அம்மா. செல்லாத அண்டமட்டோ அப்புறத்து அப்பாலும் சிவஞான பெருஞ்செல்வம் சிறப்பது கண்டறியே. அருமையாக சொல்கிறாங்க. நன்னி மனம் புரிந்தார் அப்படின்றாரு. அதாவது என்னைய வந்து எல்லோரும் அறிய அந்த அருட்பெரும் ஜோதி வந்து அவரை வந்து மனம் புரிந்து கொண்டாராமா. அதனால் இல்லாமை எனக்கு இல்லை. அப்போ அவர்கிட்ட உள்ள அந்த பெரும் செல்வம் எல்லாம் என்கிட்ட வந்துடுச்சு. இதை வந்து எல்லோருக்கும் தருவேன், என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன் அம்மா. செல்லாத அண்டமட்டோ அப்புறத்து அப்பாலும் சிவஞான பெரும் செல்வம் சிறப்பது கண்டறியே. இந்த பாடல் வரிகள்லையும் என்ன சொல்கிறாங்க, நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகளேன். மற்றவங்க கொடுக்குற பொருள் அல்லது நான் வந்து பெற்ற பொருட்களை எல்லாம் கிணத்துலையும் குளத்துலையும் எல்லா இடத்துலையும் எரிஞ்சிட்டேன். ஆனால் உன்னுடைய அருள், நான் பெற்ற நீ கொடுத்த அந்த அருளை வந்து நான் வந்து வீணாக்க மாட்டேன், எங்கேயும் எரிய மாட்டேன். அதை வந்து மற்றவர்களுக்கும் கொடுப்பேன். எப்படி சொல்கிறாங்க பாருங்க. குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகளேன், கொடுக்கின்றேன் பிறர்க்கே, கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வது என்னே. அதாவது நீ கொடுப்பதை நான் வீணாக்க மாட்டேன், மாறாக அதை மற்றவர்களுடன் மனம் உவந்து பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் நான் இப்போ படித்த பாட்டில் அந்த அருட்பெரும் ஜோதி அவரை வந்து எல்லோரும் அறிய வந்து மனம் புரிந்து கொண்டாராமா. அதனால் அவருடைய எல்லா செல்வமும் எனக்கு வந்துருச்சு,
அந்த செல்வத்தை நான் எல்லோருக்கும் கொடுக்குறேன், கொடுக்க கொடுக்க குறைவு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரும் செல்வத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? வார்த்தையினால் சொல்ல முடியுமா? என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேன் அம்மா, செல்லாத அண்டம் மட்டோ அப்புறத்து அப்பாலும், சிவம் ஞான பெருஞ்செல்வம் சிறப்பது கண்டறியே அப்படின்னு சொன்னவங்க. இதிலிருந்து இந்த 2 பாடல்கள் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செல்வத்தை குவிப்பதற்கு பதிலாக இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லோருமே அந்த அளவுக்கு அதிகமாக அந்த அதாவது முதல்ல நம்மளுக்கு தேவை இருக்குது, தேவைக்கு மட்டும் செல்வம் இருந்தால் போதும். ஏன்னா பணமே இல்லாமலும் வாழ்க்கை இல்லை. அதே சமயத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அதில் பயணிச்சுட்டு இருக்கும்போது தேவைகள் பூர்த்தி ஆன உடனே அதை நிப்பாட்ட மாட்டேங்கிறோம். இன்னும் அதிகமாக அதை சம்பாரிச்சு, ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஏன் இன்னும் வயசு இருக்குல்ல, அது வரைக்கும் சம்பாதிக்கலாம். இன்னும் சில பேர்லாம் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வச்சுருக்காங்கன்னா, சாகுற வரைக்கும் வேலை செய்யணுங்க, ஆக்டிவாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளை பார்த்தாலும் என்னங்க சும்மா இப்படிங்க இருக்க முடியும், அப்படிலாம் இருந்தால் எனக்குலாம் பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்கிறவங்களாம் நான் பார்க்குறேன். அதாவது இது நம்மளுடைய என்ன சொல்கிறது, இது தவறான அணுகுமுறை. ஏன்னா நம்மளுக்கு இந்த சத்து இருக்குது, இன்னும் அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பணத்தை தேடி 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 போனோம்னா அதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. பணத்தை தேடி தேடி போனவங்களாம் இன்றைக்கிட்ட உயிரோடு யாருமே இல்லையே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, போதுமான அளவு பணம் வந்துருச்சுன்னா போதும். அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, என் பேரன் பேத்தி இவங்களுக்காகலாம் பணம் சேர்க்குறேன், இன்னும் சேர்க்குறேன். ஏன்னா பேரன் பேத்தி அப்புறம் என்ன செய்வாங்க? நீங்கள் எல்லா பணமும் நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா அவங்க சோம்பேறிகளாக தான் தெரிவாங்க. அவங்களுக்குன்னு நம்ம அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய படிப்பு, அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்க. நம்ம பேசிக் நீட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சா, ஓரளவுக்கு யார்கிட்டையும் கையேந்தாத அளவு பணம் இருக்குதா, போதும். அதோட அருள் நிலைக்கு வந்துடணும். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தான் நம்ம முயற்சிகள் செய்யணும். சதா சர்வகாலமும் இந்த பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா மரணம் தான், நிச்சயமாக மரணம் தான். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க பாரு, அந்த பணத்தை எல்லாம் காடு மேட்லாம் தூக்கி விசிறி அடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, செல்வத்தை குவிப்பதற்கு பதிலாக ஜீவகாருண்யத்தை தான் வள்ளல் பெருமான் வலியுறுத்துகிறாங்க. அதாவது அனைத்து உயிர்களின் மீதும் கருணை காட்டுவது, அதைத்தான் வலியுறுத்துகிறாங்க. அதாவது பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிப்பது, ஒவ்வொரு உயிர்களின் மீதும் கருணை செய்வது, இதைத்தான் அவர் கடவுள் வழிபாடுன்னு சொல்லியே வலியுறுத்துகிறாங்க. இப்படி சொன்னவங்க அதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா, அவர் தொடங்கிய ஏழைகளுக்கு இலவச உணவு வழங்கும் சத்திய தர்மசாலை வடலூரில் 1867ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்றளவும் அது செயல்பாட்டில் இருக்குது. இது அவருடைய போதனையை அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கிறாங்க. அவர் சொன்னது, அந்த செஞ்சதெல்லாம் சத்திய வார்த்தை, சத்தியமான செயல்கள். அது இன்றளவும் அன்னவிரயம் செஞ்சு எல்லோருக்கும் பசியாற்றி வைக்குது. அப்படின்னும்போது அவருடைய கருணை, அவருடைய செயல், அவருடைய வாக்கு, இது ஒன்றே சான்று. அவர் ஒரு மிகப்பெரிய மகான் மட்டுமல்ல, அவரே அந்த இறைவனாக இருந்து தான் அந்த பசியாற்றுவித்தல் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது என்ற இந்த சிந்தனையோட நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் 12வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.